மார்பகங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்கள் பதிஞ்சு பதிஞ்சு ஒரு மார்பகங்கள் பகுதியில் பல்கள் வந்து இறங்கி அதில் இருக்க சதையே வெளியே வந்திருக்கும். நம்ம உதடெல்லாம் 2 இதுவாக பிஞ்சு இருக்கு. அப்போ வந்து அவன் சும்மா உதட்டில் முத்தம் கொடுக்கல, கடிச்சு துப்பி இருக்கான். 150 mlன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு மனுஷனுக்கு வராது. யானையோ குதிரைக்கு தான் வரும். ஜாயிண்ட் அந்த காலை தான் இப்படி மூடுவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை தான் மூடுவாங்க. அந்த காலையே நீ இப்படி பண்ணி உடச்சிட்டியே, ஓகேங்களா, அந்த காலையே இப்படி பண்ணி ஃபுல்லாக டக்குன்னு உடச்சிட்டேன். கண்கள் பகுதி வந்து ஃபுல்லாக சதிக்கப்பட்டிருக்கு. கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரலாலேயே வந்து கிழிச்சு ஒரு கண்ணை ஃபுல்லாக நோண்டி இருக்காங்க. ஏதோ இரும்பு ராடோ இல்லைன்னா கட்டை மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காங்க. பெண் குலைவில் வந்து இந்த ஹைமன்லாம் ஃபுல்லாக அந்த இடமே செதஞ்சு போய் டியர் ஆகி அவ்வளோ உள்ள ஃபுல்லாக செமன். நகங்கள்ல வந்து ஒரு 2 நகங்கள் தான் இருக்கு, மீதி நகங்கள் எல்லாமே பிடுங்கி இருக்காங்க. இந்த குழந்தைகளோட செக்ஸ் பண்ணுறதுல ஆனந்தப்படுறது. போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேயே இருப்பானுங்க. அந்த ரூமில் வந்துட்டு ஒருத்தர் டெட் பாடி வந்துச்சுன்னா உடனே அந்த டெட் பாடி கூட வந்துட்டு எல்லோமென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம் அதுதான். ஆக்சுவலி ஆஸ் எ டாக்டராக நீங்கள் அந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? அதான் அந்த கருப்பு கலர் சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன் மேடம். பிளாக் கலர் இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் நடந்தது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக ப்ரொட்டஸ்ட்டு. எல்லா டாக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு ஷர்ட்ஸு, பிளாக் ரிப்பன்ஸு, அப்புறம் சங்கிலி, மனித சங்கிலி பேரணி, ரேலி, ஸ்லோகன்ஸு, எல்லா விதத்துலேயும் ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்களோட கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறோம். இது எப்படி மேடம் ஏற்கக்கூடிய விஷயம்? ஒரு மிருக செயல் இல்லையா? ஒரு மல்டிபிள் கேங் ரேப்பு வித் ப்ரூட்டல் மர்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயுமே வந்து ஏற்கவே முடியாத ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்ற போது வந்து ஒரு வெரி அலார்மிங் லாஸ் ஃபார் த சொசைட்டி. இது ஃப்யூச்சருக்கும் ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா வந்து ஒரு மருத்துவருக்கு இப்படி ஆகுது அப்படின்னும் போது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த மருத்துவரை வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது எப்படி தோணும் அப்படின்றது ஒரு பயம் வந்து ஏற்படுது. ஸோ அதுவும் எஸ்பெஷலி ஒரு பெண் மருத்துவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு எம்பிபிஎஸ்ன்றது ஒரு 6 வருஷம் படிக்கணும், அப்புறம் எம்டின்றது திருப்பி ஒரு 3 வருஷம் படிக்கணும். மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் படிப்பு இருக்குது மேடம். 18 வயசில் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா 30 வயசில் தான் வந்து இவங்க ஒரு ஃபுல் டாக்டராக வெளியவே வருவாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சொசைட்டிக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 30 வயசுக்கு அப்புறம் அவங்க சர்வ் பண்ணி ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், ப்ரூட்டல் மர்டர், ரேப்பு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக வந்து ரொம்பவும் மனசு வலிக்குது. நான் இப்படி இருக்கேன், ஆனால் கூட இருக்கிற லேடி டாக்டர்ஸ் எல்லாம் மென்டலி டிப்ரெஸ்டுன்ற வார்த்தை தான் கரெக்ட். கூட இருக்கிற லேடி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் டியூட்டி பண்ணவே பயமாக இருக்குது, நாங்கள் நைட் டியூட்டிலாம் பண்ணல, நீங்கள் வேறு யாராவது போட்டுக்கோங்க, எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி, ஒரு ப்ராப்பர் இது இல்லாமல் இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த இடத்துல வந்து நாங்கள் இருந்தால் என்ன ஆகிறது, இந்த இடத்துல வந்து என்னோடய பொண்ணு இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேடி டாக்டர்ஸுமே மென்டலி அஃபெக்டடாக இருக்காங்க, மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்காங்க இந்த இஷ்யூனால். நாங்களும் வந்து கூட நிற்கிறோம். அது ரொம்ப வந்து கண்டிக்கச்சக்க மிருக செயல். இட் இஸ் அ டோட்டல் சைக்காட்டிக் பிஹேவியர் மேடம், நாட் அ நார்மல் சைக்காட்டிக் பிஹேவியர் அப்படின்றது தான் பார்க்குறேன். ஆக்சுவலி நியூஸில் தான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி ப்ரூட்டலாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது போக அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் 150 ml வந்து ஸ்பெர்ம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தா எப்படி சார் அவ்வளோ ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி? சிம்பிள் லாஜிக் தானே மேடம். ஒருத்தர்ன்றது இந்த கேஸில் இல்லைன்னே தெரியுது. அப்போ அந்த ராயின்னு ஒருத்தரை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர்ன்றது வந்து வாய்ப்பே கிடையாது மேடம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ தூரம் டேமேஜ் ஒரு பொண்ணோட உடலில் க்ரியேட் பண்ணவே முடியாது. மேபி ஒரு வாரம் 2 வாரம் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஒரே நைட்டில் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒருத்தர் இவ்வளோ இன்ஜுரிஸ், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்க நம்ம கண்ணிலேருந்து கண்ணி தான் வருது, ஓகேங்களா. ஏன்னா இப்போ பாருங்கள், பல்லாலேயே கடித்து ஒரு 100 கிராம் சதையை ஒருத்தன் பிடுங்கி எடுத்திருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ மோசம், ஓகேங்களா. நாயெல்லாம் வச்சு கொள்கிறோம், நாய் கடிச்சிருச்சுன்ட்டு. அப்போ நீ யாருன்ற நான், ஓகேங்களா. இப்படி சிங்கமா நீ அதை பிடிச்சி பிடுங்குற, அசிங்கமாக இல்லையா உனக்கு அப்படின்றதானே கேட்க தோணுது. பல்லாலேயே வந்து கடித்து எல்லா பகுதியிலும் இருக்கிற அந்த பொண்ணோட சதையெல்லாம் பிடுங்கி எடுத்திருக்கானுங்க ஒரு கும்பல். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாருங்கள், ஒரு கேர்ளுக்கு ப்ரொடெக்ஷன் என்னும் போது அந்த இதில் வந்து அந்த ஹிப் ஜாயிண்ட், அந்த காலை தான் இப்படி மூடுவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை தான் மூடுவாங்க. அந்த காலையே நீ இப்படி பண்ணி உடச்சிட்டியே, ஓகேங்களா. அந்த காலையே இப்படி பண்ணி ஃபுல்லாக டக்குன்னு உடச்சி அந்த ஹிப் ஜாயிண்ட்டே பொழந்துட்டேன் அப்படின்னும் போது அப்போ எவ்வளோ ஒரு வழியில் அந்த பெண் துடிச்சிருப்பாங்க. கொஞ்சமாவது வந்து ஒரு மனுஷனாக இருந்தால் நீ இப்படி இருப்பியா? அப்போ நீ எவ்வளோ ஒரு ட்ரக் அடிக்ட்டு,
அப்போ நீ எவ்வளோ ஒரு சைக்காட்டிக், இதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்க தோணுது. ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்னால இப்படிலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு டீப்லி சைக்காட்டிக்கு ப்ளஸ் ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியும். இந்த மாதிரி பார்த்து ஆனந்தப்படுறதுன்றது, இல்லைனா வந்து ஒரு சைக்காட்டிக்னு ஏன் சொல்கிறேன்னா, சில சைக்கோ கும்பல்கள் இருக்குது, துன்புறுத்தி அதில் வந்து ஒரு ப்ளஷரை காண்றது. அந்த மாதிரி ஒரு குரூப் தானே நீ உடச்சிருக்க. ப்ளஸ் வந்து ஒருத்தர் இதை பண்ணியிருந்தா, ஒரு ஆவரேஜாக ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஒரு வாட்டி எஜாக்குலேட் பண்ணாங்கன்னா 5 ml 7 ml தான் வரும். அதுக்கு மேலே வராது. ரொம்ப நாள் பண்ணாமல் பயங்கரமாக வந்துச்சுன்னா கூட வந்து 10 ml தாண்டாது. ஓகேங்களா? 140 ml அப்படின்ற மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 6-7 பேர் இல்லாமல் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? சார் 2 வாட்டி பண்ணியிருப்பாரா, ஒரு 3 வாட்டி பண்ணியிருப்பாரா? ஒரே ஆள் 3 வாட்டி 2 மணி நேரத்தில் எப்படி மேடம் பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து அது முடியாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அன் கேங். கண்டிப்பாக ஒரு 6 பேர் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணாதனால தான் வந்து 140 ml. யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணை நீ உடச்சி அதை எலும்பையே உடச்சி இந்த கால் இதுவே உடச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பேர் பண்ணியிருக்கீங்க. இறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அந்த ராயின்றவன் இறந்ததுக்கு அப்புறமும் பண்ணியிருக்கான். அப்போ இதுதான் நெக்ரோஃபீலியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த புணங்களோட செக்ஸ் பண்ணுறதுல ஆனந்தப்படுறது. இந்த நிறைய இடத்துல ஒரு சில இதுலலாம் வந்து பார்ப்போம், போஸ்ட்மார்ட்டம் ரூம்லேயே இருப்பானுங்க. அந்த ரூமில் வந்துட்டு ஒருத்தர் டெட் பாடி வந்துச்சுன்னா உடனே அந்த டெட் பாடி கூட வந்துட்டு உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். அப்புறம் நெக்ரோஃபேஜியா அப்படின்னா என்னென்னா, நெக்ரோனா இறந்து போனது, ஃபேஜியானா சாப்பிட்றது, செத்து போன உடம்பை வந்து சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆளுங்க வந்து இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கும்பலும் ஒரே இடத்துல இருந்திருக்குன்றது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ப்ரூட்டல் செக்ஸ் பண்ணுறவன், ப்ளஸ் வந்து 6-7 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணுறவன், அப்புறம் வந்து மர்டர் பண்ணிக்கிட்டே ரேப் பண்ணுறவன், ப்ளஸ்ஸு அதை சாப்பிட்றவன், அதுக்கப்புறம் இறந்து போன பணத்தோடு பண்ணுறவன், இறந்து போன பணத்தை சாப்பிட்றவன் அப்படின்ட்டு மொத்த கும்பலாக அந்த ஒரு பொண்ணு மேலே பண்ணியிருக்குன்னா, அந்த பொண்ணோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருக்கும்னு யாராலையுமே கற்பனை பண்ண முடியாது மேடம். இராணுவத்தில் நடந்த டார்ச்சரோடு இது ஒரு மோசமான இந்த நான் இராணுவத்தில் சொல்லுவாங்க ரொம்ப டார்ச்சரு. எதிராளி கேம்பில் மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம பாகிஸ்தான் கேம்ப்லேயும் வேறு ஏதாவது கேம்ப்லேயும் நம்மளோட இராணுவம் போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க, முடிஞ்சிடும். அது எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமாக இருக்கு மேடம் இந்த டார்ச்சரு. ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பெண்ணோட வலி எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். அப்போது ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அமைதியாக இருந்தோம்னா எப்படி? அப்போது ஒரு கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட்டு கொஞ்சமாவது சொல்லணும்ல சொசைட்டிக்கு. இதில் என்ன மன வருத்தம்னா, அன்றைக்கே வந்துட்டு 7 பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, 8 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எல்லாரும் மூஞ்சியும் போட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உடனே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் நேரம் வந்து மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு நம்பிக்கை வரும். அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைச்சி ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க, அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், பார்த்துப்போம் அப்படின்னும் போது அங்கே அதை அப்படி சொல்லும் போதே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள்லாம் கத்துறாங்க, அங்கே இருக்கிற அதர் ஹவுஸ் சர்ஜன்ஸ் பிஜிஸ்லாம் சொல்கிறாங்க இது போய் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் டாக்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்பில் அவங்க சேட் பண்ணுறது எல்லாம் வருது நம்மளுக்கு. அந்த சேட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து வர்றது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் ஆல்ரெடி அங்கே ஒரு கேங் இந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த கேங் வந்து இந்த பொண்ணு வந்து அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை இந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ட்ரக் அடிக்ட்ஸு, ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே அந்த கேங் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அதை தட்டி கேட்கும் போது இவங்க 2 பேருக்கும் மோதல் வருது. இதுதான் அவங்க 2 பேருக்கும் வந்து போட்டு கொடுத்துருவேன், மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அவங்களை மிரட்டிகிட்டு இருந்தது. அதுவெல்லாம் சேர்த்து வச்சு இதை செஞ்சுட்டானுங்க அப்படின்றது மாதிரி வந்துட்டு நியூஸு ஸ்டூடெண்ட்ஸே, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து பகிர்றாங்க, சொல்கிறாங்க. எல்லாமே குரூப்பில் வந்து அவங்க அனுப்புகிற மெசேஜஸ் வண்டியாக படிக்கிறோம். இப்போ இது நம்மளுக்கே தெரியுதுன்னும் போது அங்கே இருக்கிற போலீஸு எதுக்கு தெரியாதா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் தெரியாதா? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உடனே அவங்க இப்போ மெயின் இங்கே கவலையே என்னன்னா, ஜஸ்டிஸ்ன்றது என்னன்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்றது வந்து வருத்தல, அந்த நடந்ததை மறைக்கிறாங்க பார்த்தீங்களா? நடந்தது வந்து மறைக்கிறதுன்றது ஒத்துக்கவே முடியாது. அந்த 7-8 பேர் யாரு, அந்த ஓநாய்கள் யாரு, வெளியே காமிங்க, காமிச்சு அவங்களெல்லாம் வந்துட்டு பப்ளிக்காக தூக்கில் போடுங்க அப்படின்றது தான். அப்போ தானே சார் திருப்பியும் வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையாக வந்து ஒர்க்குக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க, உண்மையை சொல்லணும்னா பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அக்ராஸ் த இந்தியா செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப புவர் தான் மேடம். இப்போ நம்ம சென்னை சிட்டியில் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுகிறோன்றது வேற. இப்போ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மருத்துவமனை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காடாக இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு லாரி வந்துட்டு போயின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இருட்டு சூழ்நிலை தான் வந்து இருக்கும். அங்கே வந்து நம்ம கத்தனாலும் கூச்சல் பட்டாலும் வந்து பெரிய லெவலில் வந்து இது வந்து இருக்காது. அப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ரூம்ஸ் கிடையாது. பிஜிஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு தூங்குறதுக்கு, லேடிஸ் டாக்டர்ஸ்க்கு செப்பரேட் ரூம் கிடையாது, லேடிஸ் டாக்டர்ஸ்க்கு செப்பரேட் பாத்ரூம் கிடையாது, ஒரு ஃப்ளோருக்கு செக்யூரிட்டி கிடையாது. அப்போ ஒரு மருத்துவமனையில் செக்யூரிட்டி இல்லை, கேமரா இல்லை, இதுவுமே இல்லைன்னா அப்போ ஈஸியாக டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் ஆகும்ல. அடிப்பாங்க, வந்து மண்டையை உடச்சிட்டு போவாங்க ரிலேட்டிவ்ஸு, என் குழந்தைய நீ சரியாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு
அந்த அப்பாக்காரன் வந்து அடிப்பான், என் அம்மா சத்தத்துக்கு நீ தான் காரணம்ன்ட்டு பையன் வந்து அடிப்பான். அப்போ எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் அசால்ட் ஆவாங்கல்ல. அப்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நம்ம வந்து தட்டி கேட்கணும். இந்த விஷயத்து மூலயமா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்படுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் டாக்டர்ஸோட நல்லெண்ணத்தை இதில் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் யாருமே எமர்ஜென்சி சர்வீசஸ் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு நிற்கலை. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் விட்டது கூட எமர்ஜென்சி சர்வீசஸ் வில் கண்டினியூ. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி, அதாவது டேரெக்டாக வர புறநோயாளி பேஷண்ட்ஸை மட்டும்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தால் அவங்கள பார்த்துருவோம் அப்படின்றாங்க. அப்போது நல்ல எண்ணத்தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி கூட வந்து கவர்மெண்ட்டில் நம்ம வந்து காலைல கூட போயிட்டு வரோம். வயசான பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து ஹார்ட் அட்டாக்னு வராங்க, எடுத்து பார்க்குறாங்க. ஆக்சிடென்ட்டாகி ஒரு கேஸ் வருது, எடுத்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு நாங்கள் பேஷண்ட்ஸை பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு உட்காந்தோம்னா எத்தனை உயிர் போகும் மேடம்? அப்போ உயிரை காக்கிற இடத்துல இருக்கிற அந்த டாக்டருக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களை கடவுளாக பார்க்கணும். டெய்லி அவங்க காலில் தொட்டு கும்பிடணும். இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கலையே. என்ன எதிர்பார்க்கணும்? ஐயோ எங்களை அடிக்காதையா, எங்களை கேவலமாக திட்டாதையா, எங்களை கொலை பண்ணாதையா, எங்களை கற்பழிக்காதையா, இவ்வளோ தானே எதிர்பார்க்குறோம். இது கூட வந்து ஒரு சொசைட்டியில் வந்து கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இப்போ என் கூட இருக்கிற லேடிஸ் டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க, நைட் டியூட்டி நாங்கள் பார்க்க மாட்டோம், நைட் டியூட்டி நாங்கள் வந்து விரும்பலை அப்படின்ட்டு. அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிற வரைக்கும் நைட் டியூட்டி வேணாம் சார், பயமாக இருக்குது, மென்டலி அஃபெக்டட் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. வி ஆர் மென்டலி அஃபெக்டட் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 150 mlன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மனுஷனுக்கு வராது. யானையோ குதிரைக்கு தான் வரும், ஓகேங்களா? அது கூட 50 ml தான் வரும், 100 ml தான் வரும், 150 ml வராது, ஓகேங்களா? 150 ml வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அன் ப்ரூட்டல் கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இதை வந்து இமீடியட்டாக ஜஸ்டிஸ் வரணும். மீடியாஸ் எல்லாமே இதை கையில் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் நோட்டீஸ்க்கு போயிருக்கு. சிபிஐக்கு கேஸ் வந்து மாறி இருக்கு. இது எல்லாமே டாக்டர்ஸ் அக்ரெசிவாக இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கினானது மட்டும்தான் அப்படின்றது தான் மாற்றிருக்கு. ஆனால் அந்த காலேஜோட பிரின்சிபல் ஃபஸ்ட்டு அவங்க டெட் பாடியை பார்த்த உடனே இது ஒரு சூசைட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போலீஸ்க்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் இது ஒரு ரேப் மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் யாரை காப்பாற்றுறதுக்காக அதை சூசைட் அப்படின்ற மாதிரி சொல்லணும் சார்? கண்டிப்பாக அதுதானே இப்போ எங்கள் கேள்வியே. அப்போ அந்த பிரின்சிபலுக்கும் வந்துட்டு இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுல வந்து உடந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டி போராடுறாங்க. இது என்டையர் மேனேஜ்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தம்ன்றது தான் மெசேஜ், ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் இஸ் டோட்டலி, அதுவும் என்னன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, சூசைடுன்றாங்க, ஓகேங்களா? அப்புறம் அவங்க அம்மா என்ன திடீர்னு சூசைடுன்றாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வருது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமில் இது அப்புறம் தான் சொல்கிறாங்க மர்டருன்ட்டு. என்னடா மர்டருன்றாங்களேன்ட்டு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் தெரியுது இது வந்து ரேப் அண்ட் மர்டர்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது 150 ml இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஜுரிஸு, ஒரு சிங்கிள் ரேப் மர்டர் கிடையாது, ஒரு கேங் ரேப் அண்ட் மர்டருன்ட்டு. அப்போ நீங்கள் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? அப்போ எந்த அளவுக்கு அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஷயத்தை மூடி மறைக்கணும்னு பார்க்குறீங்க. சரி, ஒரு பிரின்சிபல் ஒரு இன்ஸ்டியூஷனாக ஐயோ நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு சூசைட் கேஸை முடிச்சு விட்ருவோம், இல்லைன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கிறது தப்புன்ற, ஓகேங்களா? ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை வந்து ஆமான்னு அட்மிட் பண்ணி இங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு, இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறோம், இவங்களா தான் குற்றவாளி, தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாதானே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும், ஓகேங்க? இதை வந்து நீங்கள் இத்தனை நாள் பர்மிட் பண்ணிக்கிட்டு அதை மூடியும் மறைச்சிக்கிட்டு சைலண்ட்டாகவும் இருக்கீங்கன்னா இன்னும் பொய் சொல்லி அப்போ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. இதுக்கப்புறம் யார் அந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜில் போய் சேருவான்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இந்த வருஷம் நீட் பிஜி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ செப்டம்பர் அக்டோபர் கவுன்சிலிங்கு. இப்போ அங்கே வந்து மெடிக்கல் காலேஜில் சீட் ஓப்பன் ஆகும். எவனாவது போய் சேருவானா? பெண்கள் போய் சேருவாங்களா? எந்த பெண்ணு நினைக்கும் எப்பா சாமி ₹1 கோடி கொடுத்தாலும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தம்பி தெரியாதனமா எம்பிபிஎஸ்ல சேர்த்துட்டேன் போல இருக்கேப்பா அப்படின்றாங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, டாக்டர் ஆக்கணும்னு ஆசையில் சேர்த்துட்டேன்ப்பா, பட் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கேப்பா, என்ன பயமாக இருக்குப்பா, இதுக்கு அவளை கம்பெனி வீட்டில் உட்கார வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா குழந்தை பொட்டின்ட்டு நல்லா இருப்பாப்பா, அவ்வளோதான்ப்பா ஒரு பேரண்ட்டுக்காக தேவை. இது படிப்புன்னு கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகனு பார்த்தா படிக்கிற இடத்துல போயிட்டு ரேப்புன்றாங்க, மர்டர்ன்றாங்க, என்னப்பா இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்ப்பா, பயமாக இருக்குப்பான்ட்டு இங்கே தமிழகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. அவங்களோட பெண்கள்லாம் யாரெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்களோ அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே கவலைப்படுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெண்களோட பெற்றோர்கள் மனசில் போய் இது புண்பட்டுருக்குன்னு பாருங்கள். பெண்கள் எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே வந்து யாரையுமே கூப்பிடல, ப்ரொட்டஸ்ட்டுக்கு வாங்க கூப்பிடல, அவங்க முன்ன வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரண்ட், ஐயோ ஜஸ்டிஸ் ஃபார் தட் கேர்ள்னு சொல்லிட்டு. அடுத்த நிர்பயா கேஸ் மேடம் இது, ஓகேங்களா? நிர்பயா கேஸ் எவ்வளோ மோசமோ டபுள் மோசம்ன்ற நான்
ஓகேங்களா? ராணுவ படுகொலையோட மோசமான வந்து ஒரு டார்ச்சரை வந்து அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்குன்னும் போது, அதை நம்மலாம் வந்து தட்டி கேட்கலன்னா வந்து அசிங்கம். ஸ்டூடெண்ட்ஸே வந்து வராங்க. அப்படின்னும்போது, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல வேற என்னலாம் அவங்களுக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க? அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து டாப் டு பாட்டம்ல ரொம்ப ரொம்ப சொன்னோம்னா எல்லாரோட மனசுமே கலங்கிரும். ஓகேங்களா? கண்கள் பகுதி வந்து ஃபுல்லா சிதைக்கப்பட்டிருக்கு. கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரலாலேயே வந்து கிழிச்சு கிழிச்சு ஒரு கண்ண ஃபுல்லா நோண்டியிருக்கானுங்க 1. அப்புறம் ஃபேஸில உதடு ஃபுல்லா உதடெல்லாம் 2 இதுவா பிஞ்சிருக்கு. அப்போ வந்து அவன் சும்மா உதடுல முத்தம் குடுக்கல. கடிச்சு துப்பியிருக்கான். ஓகேங்களா? கடிச்சு கிழிச்சு துப்பியிருக்கான். அந்த உதடே வந்து பீஸ் பீஸா வந்து போயிருக்கு. கால்களோட ஜாயிண்ட்டே வந்து உடைஞ்சிருக்கு. அப்போ அந்த இடுப்பை வந்து டோட்டலா வந்து போட்டு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா வந்து மல்டிபிள் கன்ட்யூஷன் மார்க்ஸ். கன்ட்யூஷன் மார்க்ஸ்னா என்னன்னா, ஏதோ ஒரு இரும்பு ராடோ இல்லைன்னா கட்டை மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிச்சிருக்கானுங்க. ஓகேங்களா? எவன் எத்தனை இடத்துல அடிச்சான்னு தெரில. போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் இந்த மார்பகங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பல்கள் பதிஞ்சு பதிஞ்சு ஒரு ஒரு மார்பகங்கள் பகுதியில பல்கள் வந்து இறங்கி அதில் இருக்க சதையே வெளியே வந்திருக்கு. கொழுப்புகளே வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு உடம்பு ஃபுல்லா அவன் கடிச்சு துப்பியிருக்கான். 100 கிராம் சதை வந்து இடுப்பு பகுதியில காணும். ஓகேங்களா? பல்லால கடிச்சு துப்பியிருக்கான். இதை தாண்டி வந்து உள்ள வந்து அந்த பெண் கொலையில வந்து இந்த ஹைமன்லாம் ஃபுல்லா அந்த இடமே செதஞ்சு போய் டியர் ஆகி அவ்வளோ உள்ள ஃபுல்லா செமன்கள் வந்து இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணு எவ்வளோ ஒரு டார்ச்சர். இது நகங்கள். நகங்கள்ல வந்து ஒரு 2 நகங்கள் தான் இருக்கு. மீதி நகங்கள் எல்லாமே பிடுங்கி இருக்காங்க. நகத்தெல்லாம் விரல்ல பிச்சிருக்கானுங்க. இருந்து பிச்சு பிச்சிருக்கானுங்க. ஓகேங்களா? பிச்சு எடுத்திருக்கானுங்க. அப்போ வந்து இவனுங்கெல்லாம் வந்து மனுஷனா இல்லைன்னா சைக்கோவா? தே ஆர் ஆல் சைக்கோஸ். தே ஆர் நாட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். சத்தியமாக ஒரு இப்போ இப்போ தெரியாதனமாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குதுன்னா வந்து ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் இருக்கோம், ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, நான் உங்களை கோவத்தில் போங்க அப்படின்னு தள்ளி விட்டுறேன். நீங்கள் தெரியாமல் அப்படி இடிச்சு விழுந்துடுறீங்க. அப்போ உங்கள் மண்டையில் அடிபட்டுருது, ஏதாவது ஆயிடுது. அது தப்பு தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்டென்ஷன் வந்து ஒரு வாக்குவாதத்தில் தெரியாமல் தள்ளிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார், என்ன சார் பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னிடலாம். புரிஞ்சிருச்சா? நீங்கள் என் கூட பேசிக்கிட்டு ஏதோ காய்கறி கட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ உங்களை எரிச்சல் ஏற்றுறேன், நீங்கள் திடீர்னு டேய் அப்படின்னு கையை திருப்புறீங்க, அப்போ என் கழுத்தில் பட்டுடுச்சு, நான் வந்து குத்திக்கிட்டு இறந்துட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? தப்பு தான். பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொலை பண்ணணுன்றது ஒரு மோட்டிவ் கிடையாது. ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு மர்டர் நடந்துருச்சு அப்படின்றது வந்து இருந்தால் இந்த அளவுக்கு யாரும் வந்து கொந்தளிக்க மாட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறனா, இது ஆக்சிடென்டலா இல்லைனா வந்து இதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் தெளிவாக வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்கீங்க உயிரோட. அப்போ அது எவ்வளோ மோசம்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஒரு 6-7 மிருகங்கள், ஒரு சிங்கிள் பொண்ணு. இதுவா மேடம் ஆம்பளைத்தனம்? கேவலமாக இல்லை? இதெல்லாம் ஆம்பளையே கிடையாது. இப்போல்லாம் நீ நிஜமாலே ஒரு பொண்ணு சில அதே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு சில நியூஸ் இதெல்லாம் வருது. அந்த பொண்ணும் ஒரு சைக்கோ, அது வாய் ஓவராக விடும், அது டார்ச்சராக வந்து பேசும் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஹர் கேரக்டர் ஆல்சோ இஸ் நாட் குட், ஷீ இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் ரிபேலியன் அண்ட் ஷி ஆல்வேஸ் அப்யூசஸ் வித் பேட் வேர்ட்ஸு. இந்த மாதிரிலாம் வந்து வேலையே செய்யாது. இந்த மாதிரிலாம் நான் என்ன சொல்கிறேன், சரி இது வேலையே செய்யல, சரி அது கெட்ட வார்த்தை பேசும், சரி அது ஒரு டார்ச்சரு, அது ஒரு லூஸு, என்ன வேணால் வச்சுக்கோ. அதுக்குன்ட்டு நீ போயிட்டு இந்த மாதிரி வந்து உடச்சி ஒரு 150 ml உள்ளே வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நகத்தெல்லாம் கடிச்சு துப்பி சதையெல்லாம் கடிச்சு துப்பிடுவியா? உனக்கு பிடிக்கல பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணை விட்டு ஒதுங்கி போ, பிளாக் பண்ணிட்டு போ. கரெக்டாக இல்லையா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரின்சிபலுக்கோ டீனுக்கோ கம்ப்ளைண்ட் பண்ணு, மேடம் இந்த பொண்ணு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கு, என்னை வேறு யூனிட்டில் போடுங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? உயிர் எடுத்தியா? ப்ளஸ் வந்து கற்பையும் எடுத்திருக்க, உயிரையும் எடுத்திருக்கனா, அப்போ நீ எவ்வளோ ஹவு டேர் யூ? உனக்கு என்ன உரிமை இருக்குது? உரிமையே கிடையாது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மன்னிக்கவே முடியாத செயல் மேடம். அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி, அந்த பொண்ணு கொஞ்சம் சரியாக இருந்திருக்கணும். என்னடா பொண்ணு சரியாக இருக்கணும், இதுக்கு மேலே என்ன சரியாக? சில பேர்லாம் சொல்கிறான் அது நிறைய பசங்களை கேலி பண்ணோம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சரியாது, அது என்னமோ ட்ரெஸ் பண்ணிட்டு போதும், உனக்கு என்ன உன் லைஃப்பை நீ பாரு, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. சரி அது ட்ரெஸ்ஸிங்கே சென்ஸே சரியில்லை, கை காலை காமிச்சிட்டு போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? கை கால் காமிச்சா நீ பாரு, உனக்கு பார்க்க பிடிக்கலையே பார்க்காத. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் யோர்ஸ்? அதுக்காக நீ அந்த பொண்ணை போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுவியா? ஸோ இது எந்த ஆங்கிள்லையுமே வந்து ஒத்துக்கவே முடியாத விஷயம். இந்த மாதிரி ஒரு சில லூசுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குரூப்பில், இந்த மாதிரி அந்த கேர்ளோட கேரக்டரும் சரியில்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் யாருமே அதை ஜஸ்டிஃபை பண்ணலை. எல்லாருமே இது ரொம்ப தப்புன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான செயலை, ரொம்ப கஷ்டமாக வருத்தக்கூடிய செயல் தான். அந்த கிரிமினல்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தொடர்ந்து நிறைய கேசஸ் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கு. நம்மளும் ஒவ்வொருத்தவங்களுக்கா நடக்கும்போது ஜஸ்டிஸ் ஃபார் இவங்க, ஜஸ்டிஸ் ஃபார் அவங்க பேசிட்டே தான் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த கிரிமினல்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் டஃபா இல்லாததால தான் தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அஸ் அ டாக்டரா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா இந்த கிரைமை கம்மி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
ஆக்ட் ஃபாஸ்ட். ஓகேங்களா? சிபிஐ கேஸ் போயிடுச்சுன்னா முதல்ல குற்றவாளிகள் யாரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் முன்னாடி மீடியா முன்னாடி வந்து இந்த மூஞ்சுகள் காமிக்கப்படணும். அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியணும். இவங்க பேரண்ட்ஸ் தான் இந்த பசங்க தான் இவங்க, இந்த லிங்கோட பசங்க தான் இவன், இந்த லிங்கோட பசங்க தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் சேர்த்து அந்த அவமானத்தை வந்து தெரிஞ்சாதான் அடுத்து பண்ணுறவன் ஒருத்தன் வந்து யோசிப்பான். நம்மளால நம்ம மட்டும் கிடையாது, நம்ம அம்மா அப்பா நம்ம ஃபேமிலிக்கே கெட்ட பேர் வருது அப்படின்ட்டு. அப்படி டெசிஷன் வந்ததுக்கப்புறம் உடனே ஜட்ஜ் என்ன பண்ணணும்னா அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை இமீடியட்டாக வாங்கணும். அதில் டவுட்டே கிடையாது. ஹேங் தம். ஓகேங்களா? இவ்வளோ பண்ணிட்டு நீ உயிரோடு இருந்து என்னடா பண்ண போகிற? சொசைட்டிக்கே லாஸ்ரா. ஒரு நார்மல் மனநில இருந்தால் அதை பண்ண மாட்டான்டா. ஓகேங்களா? ஹேங் தம். எல்லாருமே ஹேங் பண்ணி ஆல் தி 6 ஆர் ஹேங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் வந்து இல்லைனா இது இப்போ இந்த என்ன சொல்கிறது வாய்தா மாதிரி போயிடுறாங்க தெரியுங்களா? அது ஒன்று. இன்னொருத்தவங்க வந்து அந்த சொல்கிறாங்களே சரண்டர் ஆகிடுறதுன்ட்டு. இப்போ நீங்கள் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சரண்டர் ஆகிடுறாரு. அப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் 2-3 வாய்தாக்கு அப்புறம் பெயில் வாங்கி வெளியே வந்துடுறாரு. என்ன மேடம் இது? அப்புறம் அந்த கேஸ் பாட்டுன்னு 3 வருஷம் 6 வருஷம். ஸோ இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட், இம்மீடியட் ஜஸ்டிஸ் வந்து இந்த மாதிரி கேஸில் கொடுக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டாக்டர்ஸ் இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு மட்டும் நான் சொல்லலை. இதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் சரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது, இல்லைனா ஒரு சட்ட கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது, இல்லைனா வேற ஒரு ஊழியரில் உங்களை ஒரு ப்ரெஸ் இடத்துல எப்படி எங்கே நடந்தாலுமே அது தப்பு தானே மேடம்? அப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் இமீடியட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் டிலே பண்ணாமல் இமீடியட்டாக கேஸ் வந்து சுமோட்டோவாக எடுத்து டக்குன்ட்டு யார் வந்துன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணி உடனே அதிகப்படுத்த தண்டனையாக யூ ஹேவ் டு பி ஹேங்க்டு அப்படின்னு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்து மேலே இருக்கிற மரியாதை வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கல்பிரிட்ஸ் வந்து பண்ணுவான், அவன் ஊரை விட்டு ஓடிடுவான், வேற ஒருத்தன் வந்து ஆஜராவான், அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான், அப்புறம் வெளியே வந்துடுவான், சுத்தமாக லூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா முழுக்க எல்லாருமே குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம் சார். கண்டிப்பாக நம்புங்க மேடம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நான் எப்படி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இப்போ நீங்கள் வரீங்க இரும்பல்ன்ட்டு, நீங்கள் உங்களை நல்லா பண்ணால் தானே எனக்கு பெருமை. ஸோ எப்போ பேஷண்ட் நல்லாகி வெளியே போகிறானோ சார் நல்லாயிட்டேன்றானோ அதுதான் டாக்டருக்கு பெருமை, டாக்டருக்கு போதை. அதனால் எந்த டாக்டருமே பேஷண்ட்டை இது பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க. தயவு செஞ்சு மக்களும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி வந்து செயலில் எங்கள் அம்மா இறந்ததுக்கு நீ தாண்டா காரணம் வெட்டு, எங்கள் குழந்தை எதாவது நீ தாண்டா காரணம் குத்து அப்படின்னு சொல்லி குத்திடாதீங்க. அப்படி குத்தினே போனீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வேலை செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னா மக்களை யார் பார்த்துப்பான்றது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. நன்றி மேடம். நன்றி சார்.